3/3/1995ங்க. 3/3/1995. 8:45ங்க AM காலையில. 8:45 AM. பிறந்த இடம் சார்? இந்த இடம் திருச்செங்கோடுங்க. திருச்செங்கோடு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மீன ராசிங்க, உத்தராதி நட்சத்திரங்க. மீன ராசி, உத்தரட்டாதி நட்சத்திரங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன லக்கணங்க. என்ன கேள்வி கேட்கணும்? மீன லக்னம் மீன ராசி. ஏங்க மீன ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லைங்க. நீங்க ஒரு வருஷமா வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, அப்படிதான் இருக்கும். ஆமாங்க குருஜி. தொழில் பண்றேன் குருஜி. அது தொழிலும் கொஞ்சம் விறுவிறுப்பு இல்லைங்க குருஜி. என்னது தொழில் விறுவிறுப்பு இல்லையா? தொழிலே இல்லைங்க உங்களுக்கு. ஆமாங்க. இன்னும் விறுவிறுப்பு இல்லைன்றீங்க. நான் தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு ராசி பலன்லையும். மேரேஜ் எப்ப ஆகும் குருஜி? மேரேஜுக்கெல்லாம் தடை இருக்காது. இப்போ கேதசை நடக்குது உங்களுக்கு. கேதசையில் ராகு புக்தி வரப்போகுது. இப்போ செவ்வாய் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு புக்தி வரப்போகுது. ராகு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது. நீச்ச செவ்வாயுடைய பார்வையில் இருந்தாலும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. ஆமாங்க. செவ்வாய் வந்து 4 மாசம் தானங்க. 9ஆம் மாசத்துக்கு அப்புறம் செவ்வாய் வரப்போகுது. இந்த வருஷம் தடை இருக்குதுங்க. அடுத்த வருஷம் தான் கல்யாணம் ஆகும். இந்த வருஷம் தடை. புரியுதுங்களா? என்னங்க எந்த திசையிலிருந்து வருவாங்க? எந்த திசையிலிருந்து வருவாங்கன்னு கேக்குறீங்களா? திருச்செங்கோட்டுக்கு நேர கிழக்க சொன்னேன்னு வைங்க, வங்காள விரிகுடால போய் கடல் கண்ணியத்தான் குதிச்சு தேடணும். இந்த திசையெல்லாம் சும்மாங்க. உலகமே ஒரு கிராமம் ஆயிடுச்சு. அமெரிக்காவுக்கு இப்போ நினைச்சோம்னா 24 ஹவர்ஸ்ல போயிடுறோம். எடுத்தடுப்புல சிங்கப்பூர் மலேசியான்னு போயிட்டு வரோம். அந்த காலத்துல ஏதோ காடுகளில் வாழ்ந்த காலத்துல அந்த கிழக்க 40 போய் இவனுக்கு பொண்டாட்டி இருக்கிறான்னு சொன்னதை போயிட்டு இப்போ வந்துட்டு எந்த திசையிலிருந்து வரான்னு கேட்குறீங்க. அது மட்டும் கேட்க மாட்டீங்க. பொண்டாட்டியோட அடையாளம் வீட்டில் வேப்ப மரம் இருக்கா, பிள்ளையார் கோயில் இருக்கா அப்படின்லாம் கேட்பீங்க. கரெக்டா? இருங்க முடிச்சிடறேன். திருச்செங்கோட்டில் எல்லா வீட்லயும் வேப்ப மரம், எல்லா தெருலையும் வேப்ப மரம் இருக்கும். எல்லா தெருலையும் பிள்ளையார் கோயில் இருக்கும். இதெல்லாம் வேண்டாம். உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். கேது திசை ராகு புக்தியில தான் திருமண அமைப்பு. 8ஆம் இடத்துல அவர் இருந்தாலும் அவர் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் நீச்ச செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறாரு. ஆக இந்த ஜாதகம் கொஞ்சம் வலிமையான ஜாதகம். ஏற்கனவே நீங்க பலன் கேட்டிருக்கிறீங்களா என்கிட்ட இந்த ஜாதகத்துக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடியா? இதே லைவ்ல பார்த்த மாதிரி இருக்கு. ஜாதகம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஜாதகங்க. கேது திசை சுக்கிரன் நீச்ச செவ்வாயுடைய வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கின்ற ஒரே காரணத்தினால தான் கொஞ்சம் டல் அடிக்கும். மற்றபடி இப்போ ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்காது. திருமணத்திற்கு பிறகு குறிப்பாக கேது திசை குரு புக்தியில் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் அந்த குரு புக்தியில் புத்திர பாக்கியம் கிடைத்ததற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். சுக்கிரதசை கூட உங்களுக்கு நல்லா இருக்குங்க. திருமணத்திற்கு பிறகு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த ஜென்மச்சனி வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்